வணக்கம் மக்களே. இன்று 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழக்கம் போல் பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகளும் அதில் பின்னாடி உள்ள வரலாற்று பின்னணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்றுக்கு ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடிச்சு. எப்பயுமே ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமே சரி, ஆண்டு துவக்கத்திலுமே ஆளுநர் உரையாற்றுங்கிறது ஒரு கன்வென்ஷன் மரபு. இது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்தே இருக்குது. முதல்ல இந்தியாவில் சட்டமன்றங்கள் 1919 உருவாக்குனதுக்கப்புறமும் இந்த நடைமுறை இருக்குது. இது கன்வென்ஷன் அப்படிம்பாங்க. அது இன்ன வரைக்கும் இருக்குது. அதேபடி தமிழ்நாடு சட்டமன்றத்தோட நேற்றுக்கு ஆண்டு துவக்கத்தின் முதல் கூட்டத்தோட நேற்றுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி ஆளுநர் 9:30 மணிக்கு வந்தார். அவர் என்ன பண்ணார்னா 3 நிமிஷம் தான் சட்டமன்றத்தில் இருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த 2024-23 காலகட்டத்தில் இதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான அந்த முரண்பாடு, கொள்கை ரீதியான அந்த மாற்றுக்கருத்தினாலையும் இந்த பிரச்சனை ஓடிக்கிருக்கு. அவர் என்ன சொல்கிறாங்க பத்திரிகை செய்தி அப்படின்னா, எல்லா பத்திரிகையிலையும் ஆளுநர் முதல்ல எடுத்த உடனே தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் அவர் சபாநாயகர் அப்பா என்ன அவருடைய இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மரபு தமிழ் நீராடும் கடவுளத்தை பாடிட்டு, தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு, கடைசியில் தான் ஜனகன மனகன என்ற தேசிய கீதத்தை பாட முடியும், முன்னாடியே பாட முடியாது, இதுதான் மரபு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த மாற்றுக்கருத்தினால ஆளுநர் 3 நிமிஷத்துல கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆளுநர் படிக்க வேண்டிய அந்த உரை, எப்பவுமே இந்த உரை ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் தான் தயார் பண்ணி கொடுக்கும். அது அப்பா சபாநாயகர் வாசித்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. அந்த சபாநாயகர் என்ன வாசித்தாரோ அதை தான் அவை குறிப்பில் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அவங்களும் வெளிநடப்பு செஞ்சாங்க. அவங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சர்ச்சை ஓடிக்கிறது பார்த்தீங்களா, அதில் யார் இந்த சார், அதற்கு தீர்வு வேணும், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரைங்கிறது ஒரு வெற்று பலூன், காற்று மட்டும் நிறைவேற்ற ஒரு பலூன். அந்த பலூனில் காற்று மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்லி அவர் வெளியில் வந்துட்டார். இதான் முதல் செய்தி ஆளுநர் உரையுடன். இது எல்லா பத்திரிகையிலுமே வெளியில் வந்திருக்கு. ரெண்டாவது செய்தி பார்த்திங்கன்னா, HMPV வைரஸ். இது முதல்ல சைனாவில் வந்துச்சு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ பெங்களூர், சென்னை, அதேமாதிரி சேலம், ஹைதராபாத், குஜராத் போன்ற பல இதில் நகரில் வந்திருக்கு. 5 பேருக்கு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்குது. அதேமாதிரி கொரோனாக்குள்ள அத்தனை சிம்டம்ஸுமே இதில் இருக்குது. அதாவது ஹியூமன் மெட்டா நிமோனியா வைரஸ், அதாவது ஒரு சளி காய்ச்சல் மாதிரி. இதை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறது. இது கோவிட் கொரோனா மாதிரியே கான்டாக்ட் பண்ண பாதிக்கப்பட்டவங்களை தொட்டு நேரடியாக மூக்கிலையோ வாயில கை வச்சா இது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்டம்ஸ் அதே தான், காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சோர்வு, மூக்கடைப்பு, தலைவலி, இதெல்லாம் கொரோனாவுக்குள்ள அத்தனை சிம்டம்ஸுமே தான். ஆனால் இதை கண்டு பயப்படணும் அவசியம் கிடையாது. முடிஞ்சாலும் வெளியில் போயில மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை சொல்கிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இதை பற்றி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் என்ன, நம்ம சென்னையை பொறுத்தவரை மருத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே பல முறை வந்திருக்கு. சென்னை இந்த HMPV வைரஸுங்கிறது புதுசு கிடையாது. ஆனால் இது சரியாயிரும், குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படும், அதனால் ஒன்றும் இது கிடையாது. இந்த வின்டர் சீசனில், இந்த குளிர்காலத்தில் வர்றது சகஜம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் எச்சரிக்கையுடன் இருப்போம். அதான் இது எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, அதாவது குண்டாஸ் தடுப்பு சட்டம். இதை பற்றி தான் நம்ம நேற்று கூட பேசினோம். இந்த கள்ளக்குறிச்சியில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் கள்ளர் சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 68 பேத்துக்கு மேலே இறந்து போனாங்க. கள்ளக்குறிச்சி அந்த கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சி அதில் ஒரு 18 பேர் மீது குண்டாஸ், அந்த சாராயம் காய்ச்சினது, வித்தினவங்க, அந்த மெத்தனால் கொண்டு வந்தது எல்லாத்துக்குமே மேலே குண்டாஸ் வழக்கு போடப்பட்டுச்சு. ஆகஸ்ட் மாதம், ஜூன் ஜூலை நடந்துச்சு. ஆகஸ்ட்டில் இந்த குண்டர்கள் தடுப்பு சட்டம், ஏற்கனவே சொன்ன நான் உங்களுக்கு சொல்லி நேற்று வீடியோவில், குண்டர்கள் தடுப்பு சட்டம் மூலம் ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் அதற்கு மீதான ஜாமீன் மனு ஹைகோர்ட்டில் தான், டிவிஷன் பெஞ்சு தான் விசாரிக்கும். வேறு எந்த செஷன் கோர்ட்லேயோ வேறு எந்த கோர்ட்லையுமே இது வாங்க முடியாது. அந்த மாதிரி இந்த 18 பேருடைய உறவினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு, அதாவது ஆள்கொணர் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கைது செய்யப்பட்ட 18 பேர்த்துக்குமே 6 மாதத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறாங்க, எந்த ஒரு விசாரணையும் இல்லை. அதே மாதிரி இவங்க விடுதலை செய்யணும்னு சொல்லல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை, அது எல்லாமே தமிழில் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு தமிழ் மொழி தெரியாது அப்படின்னு சொல்லியும், அதனால் இவங்களுக்கு விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. இதற்கு நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் வந்துச்சு. அப்போ நீதிபதி இவர்களை 6 மாதத்துக்கு மேல் சிறையில் வைப்பதற்கு என்ன அவசியம், விசாரணை துவங்கிருச்சா, நீங்கள் மதுவிலக்கு காவல்துறை போலீஸ் என்ன செய்கிறாங்க, இப்போ மட்டும்தான் சாராயம் காய்ச்சுறாங்க, பல ஆண்டுகளாக காய்ச்சிட்டு தான் இருக்காங்க கல்வராயன் மலையிலேருந்து. மதுவிலக்கு போலீஸார் நீங்கள் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலெல்லாம் ஜோடிக்கப்பட்ட வழக்காக தான் இருக்குது. முதன்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு மற்ற குற்றவாளிகளெல்லாம், மற்றவங்கள தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிறையில் கைது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மீதான அந்த குண்டர்கள் தடுப்பு சட்டத்தை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரத்து செஞ்சுருக்காங்க. அதனால் இனிமேல் ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிமை.
அதே மாதிரி அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் அரசியல் சாசனத்தில் அடிப்படை உரிமைகளை வந்து இந்த குண்டர்கள் தடுப்பு சட்டம் வந்து எந்த விதத்திலையும் பயன்படுத்த தடுக்கக்கூடாது. அதனால் வந்து அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர்கள் தடுப்பு சட்டத்தை நான் ரத்து செய்கிறேன். காவல்துறை வந்து நடவடிக்கை, அதாவது உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்பில் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து விரைவில் வந்து சிபிஐக்கு மாத்திரம், ஏற்கனவே இந்த கேஸ் வந்து சிபிஐ வசம் போயிடுச்சு, அதனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சு விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அந்த 18 பேர் மீது போடப்பட்ட குண்டர்கள் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுதான் வந்து 2வது செய்தியாக எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு. அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா, இது பீகாரை பற்றி ஒரு செய்தி. பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐடி, அதாவது ஐபேக் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் ஆலோசகர்கள்லாம் செஞ்சு வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த 2021 அசம்பிளி எலெக்ஷனில். அவர் வந்து ஒரு கட்சி கூட இப்போ பீகாரில் துவங்கியிருக்காரு, பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து இப்போ வந்து பீகாரில் வந்து என்ன பிரச்சனை ஓடிக்கிருக்கு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பீகார் பிரதேஷ் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி மாதிரி அங்கே ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் வந்து பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மாணவர்கள்லாம் அந்த தேர்வு எழுதுனவங்கள போராடிக்கிறாங்க. முதலமைச்சருடைய வீட்டெல்லாம் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முற்றுகையிட போனாங்க. பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு இதில் வந்து பாட்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பொதுநல வழக்கு கூட தாக்கல் செய்து. இந்த நிலையில் இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கையில் அவர் வந்து கைது செய்தாங்க, சிறையில் அடைச்சாங்க அப்படிங்கிறதா செய்தி. இது ஒரு பக்கம். இது வந்து பல பத்திரிகையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெகதீஷ் சிங் அப்படின்னு சொல்லி இவர் இருக்கிறார், ஒரு அமைப்போட, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாத ஒரு அமைப்பு. அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து பல நாட்களாக வந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு. ஜெகதீஷ் சிங் தலிவால் அப்படிங்கிறவர். இவர் வந்து அதாவது ஒரு அரசியல் ஈடுபடாத ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அந்த அமைப்பு வந்து இவர் வந்து கடந்த நவம்பர் 26 முதல் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார். எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசு வந்து சில வேளாண் சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அதில் முக்கியமான ஒரு சட்டத்தில் என்ன அப்படின்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது குறைந்த ஆதாய விலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பயிருக்குமே கொடுக்கணும். அதற்கு அங்கீகாரம், அதாவது லீகல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதற்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து கடந்த நவம்பர் 26 உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு. இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து கண்காணிச்சுட்டு இவருடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லியும் இவர் ஒரு கமிட்டி கூட போட்டிருக்காங்க, முன்னாள் நீதிபதி தலைமையில். அந்த கமிட்டி கூட நேற்றுக்கு போய் அவரை போய் பார்த்து, நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு கோரிக்கை விட வேணாம், அதே சமயத்தில் உடல்நல கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, உடனடியாக இது பண்ணுங்கள், மாத்திரைகள் மருந்துகள் எடுத்து உங்களுடைய இது பண்ணுங்கள். ஏற்கனவே அவருக்கு வந்து கல்லீரல் சிறுநீரகம் பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய கோரிக்கை ஒன்று தான், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் ஆல் கிராப்ஸ், அதாவது அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதாய விலை வந்து உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா. இந்த வேளாண் சட்டம் வந்து அங்கே ஹரியானா, பஞ்சாப் பாடலோ பற்றி எரிஞ்சுக்கிருக்கு. இதுதான் வந்து 2வது முக்கியமான சட்டமாக செய்திகளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் அப்படின்னு ஒரு செய்தி, உள்நாட்டு செய்தி கூட சொல்லலாம். அதாவது டிசம்பர் 24 ஆப்கானிஸ்தானில் பார்டரில் ஒரு பகுதியில் பாகிஸ்தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வான்வெளி தாக்குதல் நடத்துனாங்க. இதில் கிட்டத்தட்ட 26 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஒரு கிராமமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் குழந்தைகள், பெண்கள்லாம் வந்து பல பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இதற்கு வந்து இந்தியா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதே மாதிரி இதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி அதிலேயும் வந்து பாகிஸ்தானோட படை வீரர்கள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதான் வந்து உலக பன்னாட்டு செய்திகளை பொறுத்த மட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எம்டிசி பஸ், சென்னையில் ஓடக்கூடிய எம்டிசி மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அந்த பஸ் வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து ஒரு மொபைல் கார்டு கொடுப்போம், அந்த மொபைல் கார்டை வந்து நீங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கும் பயன்படுத்திக்கலாம், எம்டிசி பஸ்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிறது. அதை வந்து நேற்றுக்கு வந்து திறப்புலாம் நடத்தியிருக்காங்க. இது ஸ்டேட் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 50,000 கார்டு முதல்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பஸ்ஸில் ஏறையிலே வந்து அதை ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதே கார்டை வச்சு மெட்ரோ ட்ரெயின்லேயும் போய்க்கலாம். தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு மிக பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ட்ரெயின்லேயும் போய் பஸ்லேயும் போகிறவங்க வந்து இறங்கி டிக்கெட் மாறணும் அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம். இந்த எம்டிசி பஸ் கார்டு டிக்கெட் வாங்குறவங்க முக்கியமான ஸ்டேஷன்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் பேங்க் தான் இந்த கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கனடாவோட அதிபர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. அது காரணம் எப்படின்னா, அவர் வந்து இந்தியா மீது அந்த கனடாக்கு இடையேயான அந்த உறவு வந்து சமீப காலமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அப்படின்னா, அந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஒருத்தர் இறந்து போனதுக்கு காரணம் வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லி கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதி சில நாட்கள் முன்னாடி இறந்து போனார். அவர் கொண்டது வந்து இந்திய உளவுத்துறைக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் இரு நாடுகளுக்கு இடையே இந்த சர்ச்சை ஓடிக்கிற சமயத்தில் அங்கே உள்ள அவருடைய கட்சி லிபரல் பார்ட்டியை வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. இப்போ அடுத்து தேர்தல் வரப்போகுது. கனடாவில் வந்து கணிசமான 3% 4% மக்கள் வந்து சீக்கியர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து காலிஸ்தானுக்காக பனுவாலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட போராடிக்கிருக்காரு. இந்த மாதிரி இதுதான் வந்து இன்றைக்கி முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் வந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.